குடும்பம் என்பது ஒரு நிறுவனம். அதைத்தான் ஆவுடையப்பன் அவர்கள் மிக அழகாக சொன்னார்கள். குடும்பம் என்பது புருஷன் பொண்டாட்டி மட்டும் கிடையாது, அது ஒரு நிறுவனம் என்று சொன்னார். நான் ஒன்னு கேட்கிறேன், குடும்பம் என்கின்ற கட்டமைப்பிலே அந்த கட்டமைப்பு சிதைந்து பல காலம் ஆயிடுச்சு. நீங்களும் நானும் இங்கே பழைய மரபுகளையும் புதிய சிந்தனைகளையும் பிடித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலேயே பல பெரும் மாற்றங்களை குடும்ப அமைப்புகள் கண்டுகொண்டே இருக்கின்றன. தந்தை பெரியார் அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லுவார், எதை ஒரு சமூகத்தில் ஒழிக்க முடியாதோ அதை முறைப்படுத்துங்கள், அப்பொழுதுதான் மனித இனம் காப்பாற்றப்படும் என்று சொல்லுவார். இன்னைக்கு கட்டமைப்புகள் எப்படி சிதைந்து கொண்டு இருக்கின்றன நான் சொல்றேன். ஐயா சொன்னீங்க இல்லையா, தமிழர் மரபுபடி திருமணம்ங்கிற ஒரு சடங்கே இல்லையா நமக்கு. எப்ப சடங்கு வந்ததுன்னு தொல்காப்பியர் சொன்னதாக அவர் சொன்னார், பொய்யும் வழுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்ப சொன்னீங்களா இல்லையா? எப்பொழுது இந்த சமூகத்தில் ஒரு ஆண் பெண்ணிடமும் பெண் ஆணிடமும் பொய் சொல்ல தொடங்கினார்களோ, இந்த சமூகம் அவர்களுக்கு எதிராக என்றைக்கு வழு செய்ய ஆரம்பித்ததோ, அப்பொழுது பெரியவர்கள் பிடிச்சு கல்யாணம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார்கள். குடும்பம் என்ற அமைப்பு வந்ததே பொய்யையும் வழுவையும் போக்குவதற்காகத்தான் என்று தமிழ் மரபு சொல்லுகிறது. இன்னைக்கு சூழல் என்ன? தங்கை சுசித்ரா சொல்கிறார், குழந்தைய பாரமா நினைச்சதில்லையே, ஏன்னா குழந்தை பாரமா இருந்ததில்லை. இன்னைக்கு குழந்தைகள் பாரமாகிவிட்டன. 5 குழந்தைங்க. என்னுடைய தாய் தகப்பனுக்கு என்னோட சேர்த்து 5 பிள்ளைங்க. எனக்கு ஒரு அக்கா, ஒரு அண்ணன், ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி, நான் 5 பேர். எப்படி வறுமையான சூழ்நிலையில் எப்படி அவர்களால் முடிந்த காலம் ஒன்று உண்டு. இன்றிலிருந்து 30 ஆண்டுகளுக்கு முன்னால் முடிந்ததம்மா, இன்றைக்கு முடியாது. ஒத்த பிள்ளையா அவங்க என்ன பேசுறாங்கன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியம். என்னன்னா, அத்தை வீட்டுக்கு போற மாதிரி வருமா? நான் ஒண்ணு கேட்கிறேன், எல்லா வீட்லயும் இப்போ ஒத்த புள்ள, இன்னொரு ஒத்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அதுங்களுக்கு பிறக்கிற பிள்ளைக்கு அத்தை கிடையாது, மாமா கிடையாது, பெரியப்பா கிடையாது, பெரியம்மா கிடையாது, சித்தப்பா கிடையாது, யாரும் கிடையாது. குடும்ப அமைப்பு சிதைஞ்சிருச்சா? தாத்தா பாட்டி கூட ஸ்கைப்ல தான் பேசிக்கிறாங்க, சேர்ந்து இல்ல. திருமணத்தையே தள்ளி போடுறாங்க. ரொம்ப நுட்பமா ஒரு விஷயத்தை நான் கேட்கிறேன். குடும்ப அமைப்புன்னு கேட்டா, நமக்கு பிறந்தது, நம்மள பெத்தது. இன்னொரு விஷயத்தை கேட்கிறேன், வெறும் ஆம்பளை பொம்பளை பத்தி மட்டும் பேசுறீங்களே, 3வது பாலினம்னு ஒருத்தங்களை சொல்றோமே நாம, அவங்க 3வது பாலினம் இல்ல, கேட்டா அவங்க தான் முதல் பாலினம். ஆணாகவும் இல்லாமல் பெண்ணாகவும் இல்லாமல் திருநங்கைகளாகும் திருநம்பிகளாகும் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு குடும்ப அமைப்பு இல்லாமல் சிந்தி சிதறி கிடக்கிறார்களே, அவர்களுக்கு ஒரு குடும்ப அமைப்பு தேவைப்படுகிறது என்று ஓங்கி குரல் உரைத்துக் கொண்டிருக்கக்கூடிய காலம் இன்றைக்கு. எப்படி நீங்கள் அவங்கள மறுப்பீங்க? ஒரு காலம் இருந்தது, இன்றைக்கு பெரும் மாற்றம் தேவைப்படுகிறது. அவர்களையும் குடும்பத்தில் உறுப்பினர்களாக சேர்த்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தை இந்த 21ஆம் நூற்றாண்டு தந்திருக்கிறது என்பதனை மட்டும் நீங்கள் மறந்து விடாதீர்கள். சந்திப்பிழை போல சந்ததி பிழை நாங்கள். காலத்தின் பேரேட்டை கடவுள் திருத்தட்டும்பர். ஆமத்தா, சந்திப்பிழை இருந்தா வாத்தியார் திருத்திடலாம், இது சந்ததி பிழையாச்சே, இந்த பிழையை கடவுள் தானே திருத்தணும் என்று கூக்குரலிட்ட காலம் போய் அவர்கள் கையிலே அதிகாரம் பெற்று இன்றைக்கு தமிழ்நாட்டின் திட்டக்குழு உறுப்பினராக ஒரு திருநங்கை வந்திருக்கிறார் என்று சொன்னால் மிகப்பெரிய மாற்றங்களை நாம் வரவேற்றுத்தான் ஆக வேண்டும், வேறு வழி கிடையாது. ஒன்று சொல்றேன், ஒருத்தன் அம்மா அப்பா பேசிக்கிறான் பையன்கிட்ட, நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். பையன் சொல்றான், அப்பா கேட்டார் முதல் கேள்வி, ஒரே மதமாப்பா? இல்லை. ஒரே ஜாதியா? இல்லை. ஒரே நாட்டை சேர்ந்தவங்களாவது இருக்கிறீங்களா? இல்லை. எதிர்பாலினமாவது இருக்கிறீங்களா? வந்துருச்சா இல்லையா கேள்வி? நீங்க இல்ல இல்ல இல்லன்னு கண்ணை மூடிக்கொண்டாலும் வாழ்க்கை ஆமாம் என்று சொல்லி நகர்ந்து கொண்டிருக்கிறதா இல்லையா? உலகத்திலே ஒரே பாலினத்தவர் திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற சட்டம் வந்திருக்கிறதா இல்லையா? வந்திருக்கிறது என்றால் குடும்ப அமைப்பில் மிகப்பெரிய மாற்றம் தேவைப்படுகிறது. தேவைப்படவில்லை என்றால் நம்முடைய குடும்ப அமைப்பு காலம் காலமாக சிதைந்து ஒன்றும் இல்லாமல் ஆகிப்போம்.
இதற்கான ஒரு சூழலை நாம் ஏற்படுத்தத்தான் வேண்டும் என்று காலம் நமக்கு கட்டாயமாக்க ஒரு விஷயத்தை சொல்லுது. குடும்பங்களில் நீங்கள் ஆண் இந்த வேலையை செய்வது, பெண் இந்த வேலையை செய்வது என்கின்ற விஷயங்கள் எல்லாம் கட்டுடைப்பாயிடுச்சா? தாத்தா பாட்டியை கேட்டு செய்ய வேண்டிய, தாத்தாலாம் அவ்வளோ பெரிய ஹீரோ, அப்பாலாம் அவ்வளோ பெரிய ஹீரோ. இப்போ அப்பாவும் தாத்தாவும் பொண்ணும் சேர்ந்து ஐட்டம் சாங்ஸ்க்கு டான்ஸ் ஆடி ரீல் போடுறாங்க. நான் இருக்கா இல்லையான்னு கேட்கிறேன், சரியா தப்பானே நான் பேச வரல. சூழல் அப்படி இருக்கின்ற பொழுது நாம் இதை எப்படி கட்டமைக்க போகிறோம் என்று யோசிப்பது நம் ஒவ்வொருவனுடைய கடமை. இப்படி சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். LGBTQ கேள்விப்பட்டிருக்கீங்களா ஐயா? இப்ப LGBT அப்படிங்கிறது நீங்க ஏர்போர்ட்ல போனா LGBT, நீங்க ஸ்கூலுக்கு போனா LGBT, உங்களுடைய பெற்றோர் யார் என்பதனை இந்த LGBT வச்சுதான் ஃபில்அப் பண்றாங்க. இப்போ பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ் அப்படின்றது இல்ல. எல்னா லெஸ்பியன், ஜீனா கே, பீனா பைசெக்சுவல், டீனா டிரான்ஸ்ஜெண்டர், கியூனா கியூர். 5 பேர் வந்திருக்காங்க. பெண்ணும் பெண்ணும், ஆணும் ஆணும், பைசெக்சுவல் ஆணோடும் இருப்பாங்க பெண்ணோடும் இருப்பாங்க. 3ஆம் பாலினம் என்று நாம் சொல்லுகின்றோமே, திருநங்கைகள் திருநம்பிகள் அவர்கள். இந்த 5வது கியூ இருக்கு இல்லையா, அது இன்னும் டிஃபைன் பண்ணலையா. அவங்க ஒரு யானையை பார்த்து, ஒரு காரை பார்த்து, ஒரு சேரை பார்த்து கூட அவங்களுக்கு ஆசை வரலாமா? சமூகம் அதற்கு அங்கீகாரம் கொடுத்திருக்கிறது. நம் சமூகத்தை காப்பாற்றக்கூடிய சில புத்திசாலித்தனமான பெரும் மாற்றங்கள் குடும்ப அமைப்பில் ஏற்படவில்லை என்றால், இன்றைக்கு நாம் 50-60 ஆண்டுகள் பேசிவிட்டு போகின்ற பொழுது அடுத்த தலைமுறைக்கு இந்த அமைப்பை முழுமையாக விட்டு செல்ல முடியாதபடிக்கான சூழல் வரும். அதனால் குடும்ப அமைப்புகளில் மிகப்பெரிய மாற்றங்களை தேவையான அளவிற்கு வடிவமைத்து அதை வரவேற்றுக் கொள்ளக்கூடிய புத்திசாலித்தனம் நமக்கு இருக்க வேண்டும் என்பதாக சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம். ஒரு மிக நெருடலான சிக்கலான உண்மையை மிக நாகரிகமாக இந்த சபையிலே அவர் பதிவு செய்தார். அவர் சகோதரர் கூறிய ஒரு செய்தி, முன்பெல்லாம் உறவு அது படர்ந்து போகிற ஆலமரமாக கருதப்பட்டது, இப்போது அது ஆழ்ந்து போகிற ஒரு ஆணிவேராக மட்டுமே கருதப்படுகிறது என்கிற ஒரு நுட்பமான ஒரு பார்வையினை அவர்கள் முன்வைத்தார்கள். நெருடலான சிக்கலான விஷயங்களை எல்லாம் மிக துணிவாக மேடையில் பதிவு செய்தார்கள். ஆனால் இதெல்லாம் மோகன சுந்தரம் சும்மா விட மாட்டார். அவர் ஏற்கனவே எல்லாத்தையும் கலாய்ப்பார். இன்னைக்கு கொடுத்துருக்கிற சில செய்தி இருக்கு பாருங்க, அவருக்கு ரொம்ப வசமான விஷயம். என்ன பாடுபடுத்த போறாரோ கடவுளுக்கு தான் வெளிச்சம். சாந்தாமணி அக்கா ரொம்ப அற்புதமாக பேசுனாங்க. அந்த காலத்தில் கணவனை காலை பிடிச்சி எழுப்பணும், இப்பவும் தேவையா அப்படின்னாங்க. நாங்கள் அவ்வளோலாம் எதிர்பார்க்கல. படுத்துனுக்கிற பையன் காதுகிட்டே வந்து சொல்கிறான், எழுந்துக்கலைன்னா மூஞ்சியில் தண்ணி ஊற்ற சொன்னாங்க அம்மான்னு. அதுதான் பிரச்சனை. என்னமோ பேசுனாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் மணிமகுடமாக எங்கள் சகோதரி பர்வீன் சார் எதிர்கட்சியில் இருந்தாலும் இன்றைக்கி தான் சார் அவங்க எங்கள் கட்சிக்கு பேசுனாங்க. நாங்கள் என்ன சொல்ல வந்தோமோ அதெல்லாம் சொல்லிட்டாங்க. எஸ்பிஜிடி என் தம்பி சொன்னான், நீளம் அகலம் எல்லாம் ஆக்ஷனோட சொல்லி முடித்தாங்க. நாங்கள் அதான் சொல்கிறோம், மாறிடுச்சு, அது மாறக்கூடாதுன்னு சொல்கிறோம், அவ்வளோதான். இந்த வேதநாயகி பாட்டு பாட சொல்கிறேன், நீ என்ன கச்சேரி வைக்க, அது இல்லைம்மா. ஒரு பையன் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் ஒரு வீட்டுக்கு போகிற பொண்ணு வெறும் பொண்ணு இல்லை, அது அந்த சந்ததிக்கு வலு கொடுக்குற ஆலமரம். அதனால் அது நல்லா இருக்கான்னு செக் பண்ணுவாங்க, அவ்வளோதான். மாத்திரைன்னு சொன்னாங்க வச்சுங்களேன். இப்போ பையன் தாங்க பொண்ணு பார்க்க போனோம். பையனை பவானி ஜமுகத்தில் உட்கார வச்சு 4 வாட்டி ஊற்று பார்த்துட்டு பையனை ஒரு பாட்டு பாட சொல்லி அவன் கண்ணை மூடின்னு என்ன தவம் செய்தனை யசோதா அவன் பேருமா. இப்போது பெண்கள்லாம் இப்போ ரொம்ப அநியாயத்துக்கு முன்னேறுறாங்க. தப்பா கல்யாணம் வேணான்னு சொல்கிறாங்க சார். பையனுங்களே நல்லா செட்டில் ஆகிட்டு நான் பண்ணிக்கிறேன்றான். எப்படா விஆர்எஸ் வாங்கும்போதா? கல்யாணத்துக்கு பெண்ணு மணப்பெண்ணு பட்டு புடவையோ சாதாவோ கூரை சேலை கட்டணும், பையன் வேட்டி கட்டணும். ஏன் மாற்று கேஷுவல் ட்ரெஸ்ஸில் கல்யாணம் பண்ண என்ன தப்பா? பண்ணு. பொண்ணு லெகின்ஸு, பையன் பர்முடாஸு, ஐயரு லுங்கியோடு வருவார்.
டாக்டரு அவர் பொண்ணு கல்யாணம், மாப்பிள்ளை வந்து ஜிம்மு வச்சுருக்காரு. மாப்பிள்ளை கல்யாணத்துக்கு என்ன ட்ரெஸ்ஸு தெரியுமா? ஆஃப் ட்ராயரும் டிஷர்ட்டுமே வந்து கல்யாணம் பண்ணியிருக்காரு. ஓ, நடந்துருச்சு. நல்ல காலம் அவர் ஜிம்மு வச்சுருந்தாரு, ஆஃப் ட்ராயரு. ஸ்விம்மிங் சாம்பியனாக இருந்தால் என்ன இருக்கும்? என்ன வளர்ச்சி அடைஞ்சாலும் பண்பாடில் மாற்றக்கூடாது, மரபை மாற்றக்கூடாது. மாற்றினா கஷ்டம். கூட்டு குடுத்தனம் இருந்ததுங்க, போச்சு. ஒரு தாத்தா பாட்டி இருக்கிறது எவ்வளோ பலம் தெரியுமா? ஒரு தாத்தா வீட்டில் இருந்தார்னா ஒரு நூல் நிலையம் இருப்பது என்று அர்த்தம். ஒரு பாட்டி இருந்தாக்கா ஒரு வைத்தியசாலை இருக்குன்னு அர்த்தம். இப்போ எல்லாம் போயாச்சு சார். என் ஃப்ரெண்டு கிரகப்பிரவேசம் பண்ணா சார், ரொம்ப அமக்களமாக செலவு பண்ணி ரொம்ப மாடிஃபை ஹவுஸ் அது. அப்படி ஏசி பார்க்குறான், அலெக்ஸா ஏசி ஆன் அப்படின்னா ஏசி ஆன் ஆகுது. அலெக்ஸா டிவி ஆன். நான் அப்படி தோலை தொட்டு அம்மா எங்கன்னு, நீ அலெக்ஸாவை விட அம்மா எங்கன்னு. எங்கள் அண்ணன் வீட்டில் இருக்கிறாங்கன்னா, உங்கள் அண்ணன் எங்கன்னு. அவனை நானும் ஒரு வருஷம் பேசிக்கிறது இல்லைண்ணா. ஏண்டாண்ணே? அம்மாவை யார் வச்சுக்கிறதுன்னு சண்டைண்ணா. நான் சொன்னேன் ஏண்ணே? இல்லை நான் ஒரு மாதம் அவன் ஒரு மாதம் அப்படி தான் பேசிக்கணும் நான் அவனும். என்னாச்சு, போன ஜனவரியில் எங்கள் அண்ணன் வீட்டில் இருந்தது அவங்க அம்மா, பிப்ரவரியில் எங்கள் வீட்டில் வந்தது. பிப்ரவரி முடித்த உடனே நான் திருப்பி எங்கள் அம்மா விடும்போது அவன் சண்டை போட்டான் எங்கள் அண்ணன்னா. ஏண்டாண்ணா? பின்னா ஜனவரியில் 31 நாள் என் வீட்டில் இருக்கும், பிப்ரவரியில் 28 நாள் உன் வீடு, திருப்பி மார்ச்சில் 31 நாள் என் வீடா அப்படின்னு அவன் கேட்டான். அன்னிலேருந்து அவன் வீட்டுக்கு போகிறதில்ல, அவனும் என் வீட்டுக்கு வர்றதில்லைன்னா. அப்போ அம்மாண்ணே நாங்கள் நடுவழியில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி போனோம். எங்கடாண்ணே? காந்தி சாலைக்கு பின் ரோடில் பீச்சில். அங்கே வந்து காரில் வந்து கதவு திறப்பான், அம்மா இறங்கி என் காரில் ஏறிக்கோண்ணா. அம்மாவை கள்ளக்கடத்தல் பண்ணுறானுங்க. ஏண்டா இது இந்த மாற்றம் தேவையா உலகத்துக்கு? நிறைய அப்பாங்க தப்பு பண்ணுறாங்க சார். பையனுக்கு அன்பு இருக்கணும், அதே சமயத்தில் அப்பான்ற மரியாதை இருக்கணும். அது போயிடுச்சு இன்னைக்கு. நீ பையனை ஃப்ரெண்டாக, உனக்கு ஃப்ரெண்டு தனிடா, பையனுக்கு ஃப்ரெண்டு தனி. பையனை ஃப்ரெண்டாக நினைக்கிறேன்னா புகையை மூஞ்சில் விடுவான், ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு ஒத்துக்கணும். ரொம்ப கஷ்டம் சார். இன்றைக்கி இவங்க ஆரம்பித்தாங்க விவாகரத்தை பற்றி. நல்லதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இன்றைக்கி எவ்வளோ பெரிய கியூ நிற்கிதாங்க சார். சம்மர் ஹாலிடேஸில் மெயின் கோர்ட்டே லீவு சார், ஒரு மாதத்துக்கு வெக்கேஷனுக்கு. ஆனாலும் குடும்ப நீதிமன்றங்கள் தொடர்ந்து இயங்கும்னு போடுறான். ஏன்னா அவ்வளோ பெரிய கியூ நிற்கிது. நான் ஒன்று சொல்கிறேன், இதுக்கு ஒட்டு மொத்த காரணம் யார் தெரியுமா? பெற்றோர்கள். குறிப்பாக இதுக்கெல்லாம் மெதுவாக கைத்தட்டக்கூடாதுங்க. உண்மையிலேயே கல்யாணத்துக்கு முன்னாலேயே பொண்ணுக்கு அம்மா சொல்லி கொடுக்குதுங்க, மிலிட்ரி ட்ரைனிங் மாதிரி. போன உடனே நாத்தனார்கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணிக்கும். மாப்பிள்ளை மூடு நல்லா இருக்கான்னு பார்த்து தனி கொடுத்தனும் சொல்லி நம்ம வீட்டு பக்கமே வந்துரு. இதெல்லாம் சொல்லி கொடுத்து அனுப்புறது எல்லாம் அம்மா ட்ரைனிங். ஒன்றும் பண்ண முடியாது. திருமணம் வேண்டாம் அப்புறம். ஆனால் ஒரு பொண்ணு சொல்லுதுங்க, என்ன குழந்தைன்னா கல்யாணம் பண்ணி தான் குழந்தையா? கல்யாணம் பண்ணிக்காமலே குழந்தை பெற்றுக்கலாம். மாற்றம் இல்லைம்மா. குழந்தை பிறந்த பிறகு அந்த பையன் ஓடி போயிட்டானா என்ன பண்ணுவேன்? கோர்ட்டில் கேஸ் போடுவேன், டிஎன்ஏ வச்சு கண்டுபிடிப்பேன். சார், வாழ்க்கை என்பது வாழ்வதற்கு தானே தவிர வழக்கு போடு வாதாடுவதற்காக இல்லை. இல்லை, இது என்ன முறை சார்? கள்ளக்காதல் சட்டப்படி தவறு இல்லைன்னு ஆயிடுச்சுங்க. இந்த மாற்றத்தை நீங்களும் நடுவரும் ஒத்துக்கினா நான் ஒன்றும் பண்ண முடியாது. நடுவர் அவர்களே, இல்லை நீ தீர்ப்பு கொடுக்கும்போது யோசிங்க சார். ராவணன் வீரன் இந்திராதி தேவர்களையெல்லாம் நாசம் பண்ணான், ஆனாலும் சௌகரியமாக இருந்தான். எப்போ அவன் அடுத்த குடும்பத்திலிருந்து ஒரு பெண்ணை தூக்கிட்டு வந்து தன்னோட குடும்பத்தில் சேர்க்கணும்னு நினச்சானோ அழிஞ்சான். அதுதான் நம்முடைய கலாச்சாரத்தின் பண்பாட்டின் ஆணிவேர் என்று சொல்லி குடும்ப மாற்றங்கள் அவசியமில்லை என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு நுட்பமான செய்தி சொன்னார் மோகனசுந்தரம். வழக்கு போட்டு வழக்கு நடத்துவது இல்லைம்மா, வாழ்க்கை நடத்துவது முக்கியமே ஒழிய வழக்கு நடத்துவது முக்கியம் இல்லை அப்படின்னு ஒரு அருமையான ஒரு முத்தாய்ப்பான ஒரு பொன்மொழியை கொடுத்தார் அருமை தம்பி மோகனசுந்தரம் அவர்கள். நீங்கள் குடும்பம் அப்படிங்கிற கட்டமைப்பு எப்படின்னா, ஒரு காலத்தில் எப்படி இருந்தது அப்படின்னா ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருப்போம். ஜாயிண்ட்னா தாத்தா உயிரோடு இருப்பார், தாத்தாவுக்கு அப்புறமா மகன்,
மகனுக்கு அப்புறமா இன்னொரு பேரன் பிறந்திருப்பான். பிசினஸ் ஒன்றா இருக்கும், ஒரே வியாபாரமாக இருக்கும், இல்லை விவசாய நிலமாக இருக்கும். வணிகம் வியாபாரம் இதான் நமக்கு தெரியும். அது பர்வீன் ரொம்ப அழகாக சுட்டினாங்க. ஒரே குடும்பத்தில் 4-5 விதமான வேலைகள் பார்க்கிற பிள்ளைகள் வந்து விட்டார். ஒருவர் பில் கலெக்டராக இருக்கார், ஒருத்தர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக இருக்கார். இப்போ 2 பேரும் ஒரே வீட்டுக்குள்ளே எப்படி இருக்க முடியும்? முடியாது. நிறைய மாற்றங்கள் வந்து விட்டன. அப்போ அந்த மாற்றங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியதாக போச்சு. ஜாயிண்ட் ஃபேமிலிங்கிற சிஸ்டத்தை மாற்றி அவங்கவுங்க கணவன் மனைவியோட நியூக்ளியர் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி அவர்கள் இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு மாற்றத்துக்கு போகிறோம். அந்த மாற்றம் தவிர்க்க முடியாதது. அதுதான் நாங்கள் 2 பேருமே ரொம்ப அழகாக கையாண்டாங்க. நாங்கள் வளர்ச்சியோடு கூடிய விஷயங்களை மாற்றம் அப்படிங்கிறத ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிற கருத்தை ரொம்ப அழகாக சொன்னாங்க. இவங்களும் என்ன சொன்னாங்க, அழியக்கூடிய விஷயங்களை நாங்கள் மாற்றம்னு சொல்லலை, கன்ஸ்ட்ரக்டிவான விஷயத்தை தான் மாற்றம்னு கொண்டு போகணுங்கிற கருத்தை இவங்க முன்வைத்தார்கள். விவாகரத்து என்பது தவறு என்று மோகனசுந்தரம் சொல்கிறார். நிச்சயமாக இருவரும் மனம் இணைந்து வாழ முடியாது என்று சொன்னால், நாம் ஒருவரை ஒருவர் கொலை செய்து கொள்வதை விட, தினந்தோறும் போர் நடத்தி கொள்வதை விட, தனித்தனியாக ஒருவருக்காக ஒருவர் மரியாதை செலுத்திக் கொள்வது மேலானது என்று தள்ளி தள்ளி போய்விட்டால் பரவாயில்லை. கொலை செய்வது, சேர்ந்து வாழ முடியாது என்கிற தீர்மானமான முடிவுக்கு வருகிற போது உண்மையில் கொலையை விட விவாகரத்து மேலானது. அப்படிப்பட்ட மாற்றங்களை கொண்டு வருவதற்கு நாம் முயற்சி செய்வதால் எந்த விதமான குற்றமும் இல்லை. அதே மாதிரி இன்னொரு குடும்ப அமைப்பிலே ஒரு மாற்றம் நிகழ்கிறது. எனக்கு தெரிஞ்ச மேடை பேச்சாளர்கள் இப்போது ஒரு வன்முறையை கையாளுகிறார்கள். என்ன தெரியுமா? முதியோர் இல்லம் என்று சொன்னாலேயே அது ஏதோ துக்க வீடு போலவும், அந்த முதியோர் இல்லத்தில் வாழ்பவர்கள் எல்லாம் சபிக்கப்பட்டவர்கள் என்பதை போலவும், அவர்கள் பிள்ளைகள் மிகவும் மோசமானவர்கள் என்பதை போலவும் ஒரு வகையான சமூக காட்சி சிந்தனையை சித்தரித்து கொண்டே இருக்கிறார்கள். உங்களுக்கு ஒன்று புரியவில்லை. நம்முடைய இந்திய மரபியலில் பிரம்மச்சரியம் என்பது முதல் நிலை, கிரகஸ்தம் என்பது 2வது நிலை, வானப்பிரஸ்தம் என்பது 3வது நிலை, சந்நியாசம் என்கிற துறவு 4வது நிலை. ஒரு மனிதன் பிரம்மச்சாரியாக இருக்க வேண்டும், பிறகு குடும்பஸ்தனாக மனைவியோடு வாழ வேண்டும். பிறகு வானப்பிரஸ்தம் என்பது என்ன? மனைவி இருக்கிற போதே காமம் இல்லாமல், குழந்தைகள் இருக்கிற போதே குழந்தைகள் மீது மோகம் இல்லாமல், அவன் ஞானத்தை நோக்கி பணிப்பதற்கான ஒரு பயிற்சி பட்டறையாக காட்டிலே போய் இருந்து அவனும் மனைவியுமாக சேர்ந்து மோட்சத்திற்கு போவதற்கான வழிமுறை என்று வானப்பிரஸ்தம் என்கிற ஒரு பகுதியை வைத்தார்கள். உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், இன்றைக்கு அந்த நெறிமுறையில் பிரம்மச்சரியமும் கிரகஸ்தமும் காப்பாற்றப்படுகிறது. அந்த வானப்பிரஸ்தமும் சந்நியாசமும் வாழ்க்கையில் இல்லாமலேயே போய்விட்டது. சாகிற வரை அவர்களுக்கு சொத்து சேர்த்து அந்த பிள்ளைகளையே கட்டி அழுது கொண்டு அவர்களை பற்றியே நினைத்து கொண்டு என் பிள்ளைக்கு இது, என் பிள்ளைகள் என்ன கவனிக்க வேண்டும் என்கிற இந்த பந்தத்திலேயே அழுந்தி ஞானமடையாமல், முக்தி அடையாமல், மோட்சமடையாமல், எந்த விதமான வாழ்க்கை முன்னேற்றமும் இல்லாமல் மீண்டும் பிறப்பதற்காகவே செத்து போவது என்பது ஒரு நல்ல வாழ்க்கை முறையாக இருக்குமா? அதற்கான மனோதிடம் இன்றைய பெற்றோர்களுக்கு இல்லை. அவர்கள் பிள்ளைகளை துறந்து, நான் சொல்கிற வார்த்தையை கவனிங்கள், பிரிந்து என்று எழுதாதீர்கள், பிள்ளைகளை துறந்து வாழ்வதற்கு பழகுங்கள். ஒரு எல்லையிலே என் பிள்ளை எப்படியோ அப்படித்தான் தெருவில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் என்ற எண்ணம் உங்களுக்கு வரவில்லை என்றால் நீங்கள் ஒரு விலங்காக செத்து போகிறீர்கள் என்று பொருளை ஒழிய ஒரு மனிதனாக பரிணாமம் அடைந்தீர்கள் என்பதை நம்புவதற்கு வாய்ப்பு இல்லை. எனவே பேச்சாளர்கள், கவிஞர்கள், சிந்தனையாளர்கள் முதியோர் இல்லம் என்பது ஒரு சாபம் என்கின்ற ஒரு சித்தரிப்பை தயவு செய்து நிறுத்துங்கள். காரணம் என்ன என்று சொல்லுகிறேன். நம்முடைய பிள்ளைகளை அதிகம் படிக்க வைக்கிறோம், அவர்கள் நம்மை பிரிந்து வாழ வேண்டிய கட்டாயமான சூழ்நிலை உண்டாகி விடுகிறது. அமெரிக்காவின் குளிரும் அமெரிக்காவின் வாழ்க்கை முறையும் இங்கே இருக்கிற அப்பனுக்கு ஒத்து வராது. 6 மாத காலம் இவனுக்கு விசா கொடுத்தாலும் கூட பிள்ளையின் தயவில்லாமல் அவர்கள் அங்கு எங்கும் வெளியில் போக முடியாது, காரில் போக முடியாது, பஸ்ஸில் போக முடியாது, மகன் வண்டி ஓட்டினால்தான் போக முடியும். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு பாரமாகவே அமெரிக்காவில் போய் உட்கார்ந்து கொள்ள முடியுமா? முடியாது. சரி, நம்மால் கோயில் திருவிழாவை விட முடியுமா? நம்மால் சரவணபவன் சாம்பாரை விட முடியுமா? நம்மால் சில கச்சேரிகளை, மார்கழி மாதத்து கச்சேரிகளை கேட்காமல் இருக்க முடியுமா?
ஒன்றும் தவறில்லை. பிள்ளை அமெரிக்காவில் இருக்கிறது, நான் சீனியர் சிட்டிசன் ஹோமில் உட்கார்ந்து கொண்டு மார்கழியை கொண்டாடுகிறேன், திருவாதிரையை கொண்டாடுகிறேன் என்று மகிழ்ந்திருப்பது சரியான ஒரு பரிணாமமே ஒழிய அது பிழையான ஒரு அழுக்கு என்ற எண்ணம் மக்கள் மனதிலிருந்து மாறியே தீர வேண்டும். நான் சொல்லுவதில் ஒரு நுட்பம் இருக்கிறது. இன்றைக்கு எந்த தாய் தகப்பனும் பிள்ளை வீட்டில் இருக்க முடியாது. நீங்கள் இருந்தால் உங்கள் பிள்ளைகள் சுதந்திரமாக சண்டை போட முடியாது. அவர்கள் தினந்தோறும் சண்டை போடுவார்கள், ஆனந்தமாக சண்டை போடுவார்கள். அங்கே பையனுடைய அப்பாவோ பெண்ணோட அப்பாவோ உட்கார்ந்திருப்பது மேலும் மேலும் அவர்களுக்குள் பகையை வளர்க்குமே ஒழிய அவர்களுக்குள் அந்த சண்டை முடிந்தால் குக்கர்ல இருந்து பிரஷர் வெளியே போன மாதிரி வெடிக்காது. நீங்க அங்க உட்கார்ந்து இருந்தீங்கன்னா என்னைக்காவது பிரஷர் வெடிச்சு அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டிக்கிட்டு செத்துருவாங்க. இதைத்தான் குடும்பத்தில் சரியான மாற்றங்கள் தேவை, பெரிய பெரிய மாற்றங்கள் தேவை என்ற பகுதியிலே பாசிட்டிவ் சைடு யோசிக்க வேண்டிய, ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பகுதி அதற்குள்ளே இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சார், அப்பெல்லாம் தாத்தா தான் பேரனுக்கு பேர் வைப்பாரு, தாத்தா தான் பேத்திக்கு பேர் வைப்பாரு. ஆனா என்னுடைய பேத்திக்கோ என்னுடைய பேரனுக்கோ நான் பேர் வைக்கல. அந்த தகப்பனுக்கு அந்த சுதந்திரம் இருக்கு, அந்த தாய்க்கு அந்த சுதந்திரம் இருக்கு. எங்கிட்ட கூட ஒருத்தர் கேட்டார், உங்க பேத்தியோட பேர் என்னன்னாரு. பேர் சொன்ன உடனே, ஏன் சார் தமிழறிஞர் நீங்க, தமிழ் பேரா வைக்காம வேற ஒரு வடமொழி பேரா வச்சிருக்கிறீங்களே. நான் சொன்னேன், வேற கம்பெனியோட ப்ராடக்ட் பாது. எனக்கும் பேரனுக்கும் உள்ள ஒரே உறவு முத்தம் மட்டுமே. எனக்கும் பேத்திக்கும் இடையில் இருக்கிற அந்த அன்பு என்பது ஊட்டுதலில் மட்டுமே. முதுமை வர 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 எப்படி புளியம்பழம் ஓட்டில் ஒட்டவில்லையோ அப்படி நாம் இந்த வீட்டில் ஒட்டாமல் உள்ளே இருக்கக்கூடிய கலையை கற்றுக்கொண்டால் மட்டும்தான் நம்முடைய வளர்ச்சி சரியாக இருக்க முடியும். கடைசி வரையில் சாவி கொத்து என்னிடத்தில் இருக்க வேண்டும் என்று நினைப்பது குடும்பத்தின் மூத்த பெரியோர்களுக்கு இருக்கிற எண்ணம் சரியான எண்ணம் இல்லை. அப்புறம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். மனைவி தனியாக சம்பளம்னு ஒன்று சம்பாரிச்சா கூட சில கணவன் என்ன சொல்வான், ஒரு காசு என்னை கேட்காம நீ செலவழிக்க கூடாதும்மா. உனக்கு அந்த உரிமை இல்லை ராஜா, உனக்கு அந்த உரிமை இல்லை. நீ சம்பாதிக்கிறத நீ எப்படி செலவு பண்றியோ அவ சம்பாதிக்கிறத அப்படி செலவு பண்றதுக்கு அவளுக்கு அடிப்படை உரிமை இருக்கு என்பதை நீ ஒத்துக்கணும். அது அவளுடைய பணம். இவன் நம்ம மோகனசுந்தரன் கூட 1000 ரூபாய் உரிமை தொகைக்கு அந்த பாடுபடுத்துது. அது உரிமை தொகைப்பா, உரிமை. முன்னெல்லாம் என்னுடைய தலைமையில் பேசுகிற சகோதரி வழக்கறிஞர் சுமதி ஒரு வார்த்தை சொல்வாங்க, எனக்கு அது மறக்க முடியாத ஒரு வார்த்தை. எப்படின்னா, கணவன் அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறதா இருந்தால் அவர் இஷ்டத்துக்கு போவார். ஆனால் மனைவி அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த கணவன் ஒரு வார்த்தை சொல்வார், எதுக்கும் எங்கள் அம்மாட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போ. அது என்ன எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்? அங்கேயும் கேட்கணும், எங்கள் அம்மாட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு போ அப்படின்னு சொன்னால் அது என்ன நியாயம்? நீ பாட்டு கிளம்பி போகிற, உங்கள் அம்மா வீட்டுக்கு போய் பார்க்குறதுனா பார்க்க போகிறேன், ஆனால் அவன் மட்டும் போகிறதா இருந்தால் உங்ககிட்ட ஒரு வார்த்தை இல்லை, உங்கள் அம்மாட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு போனோம் அப்படின்னா அது அத்துமீறல். அவளுடைய சுதந்திரத்தை நம்ம மரியாதை கொடுக்கல அப்படிங்கிறது அர்த்தம். அத்தகைய மாற்றங்கள் தான் விவாகரத்து வரையில் போகாமல் குடும்பத்தை கொண்டு போவதற்கான வழிமுறை அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அதனால கொஞ்சம் கொடுக்க வேண்டிய அந்த இடத்தை நாம கொடுக்கணும். அதே மாதிரி ஒரு பெரிய ரிக்வஸ்ட் நான் பொதுவாக எல்லாருக்குமே கொடுக்குற அப்பீல், வீடு கட்டுகிற போது அளவான சிறியதான ஒரு அழகான வீட்டை கட்டுங்கள். நான் சிறியன்னு சொன்ன ஒழிய சின்னன்னு சொல்லலை. ஏன் சிறிய அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, நாளைக்கு நம்ம பிள்ளைங்க பேர பிள்ளைங்க அவங்கெல்லாம் வர்றதுக்கு தகுந்த மாதிரி 2 மாடி இந்த கற்பனையை விட்டுருங்க. அவங்க முடிஞ்சா வருவாங்க, வராமலும் இருப்பாங்க. அதனால் எந்த காலத்திலையும் மனவேதனை அடையாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் டபுள் பெட்ரூம் கிச்சன் அதோட வாழ்க்கையை நிறுத்திக்கங்க. மிச்சத்தை சேவிங்ஸை டெபாசிட்டாக போட்டு வச்சு வாழ்க்கையில் சௌக்கியமாக இருக்கிற வழியை பாருங்கள். பெரிய வீட்டை கட்டி வச்சு பெருக்கி தொடச்சி அதெல்லாம் நம்மளால் பண்ண முடியாது. அனுபவம் பேசுகிறது. கட்டிடங்களும் சொத்துக்களும் நமக்கு முக்கியமல்லை, கண்ணீரும் அன்பும் தான் நமக்கு மிக மிக முக்கியமானது. அதே மாதிரி அவங்க இன்னொன்று சொன்னாங்க, நெருடலான விஷயம், எல்ஜிபிடி அந்த சேம் செக்ஸ் மேரேஜ். இப்போ கூட சுப்ரீம் கோர்ட் வெர்டிக்ட் என்ன தெரியுமா? they can have living together. அவங்க சேர்ந்து வாழ்வதெல்லாம் யாரும் கேள்வி கேட்க முடியாது. அவங்க வாழும் விருப்பப்படி வாழலாம். சட்டப்பூர்வமான சில உரிமைகளை எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அவர்களை அவமதிப்பதற்கான உரிமை பிறருக்கு கிடையாது. ஒரே வார்த்தை, பிறருடைய உரிமைகளை மதிக்க தெரிய வேண்டும், நம்முடைய கடமைகளை செய்து கொண்டு இருக்க வேண்டும். அந்த பிறருடைய உரிமைகளை மதிப்பதும்
நம்முடைய கடமைகளை செய்வது என்பதையும் நாம் நோக்கி போகிற போது ஒரு சில மாற்றங்கள் தவிர்க்க முடியாதவை. அந்த மாற்றங்கள் குடும்பம் உடையாமல் இருப்பதற்கான முயற்சி என்பதை தீர்ப்பாக சொல்லி இந்த அளவில் விடைபெறுகிறேன். வணக்கம்.